இந்த கவருக்கு பின்னாடியே சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இருக்குது. ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டன்ட் பாப்கார்ன் பொரிக்கிறீங்கன்னா இதை ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. என் பொண்ணு தான் இதை கட் பண்ணி குக்கரில் மாற்றி கொடுத்தா. நான் செய்கிற மாதிரியே அதில் இருக்கிற ஆயில் ஒரு சொட்டு விடாமல் குக்கரில் சேர்த்துக்கிட்டா. நான் குக்கரை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி குக்கரை 2-3 டைம் ஷேக் பண்ணி கார்னெல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். இப்படி பண்ணால் தான் ஒரு கார்ன் கூட மிஸ் ஆகாமல் புரியும். இப்போ குக்கரோட மூடியை இப்படி மாற்றி மூடி வச்சிடலாம். மூடி ஒரு நிமிஷத்தில் இப்படி பட்னு பொரிய ஆரம்பிச்சிச்சு. சவுண்ட் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆன அடுத்த செகண்ட் மூடியை திறந்து குக்கரை ஸ்டவ்லேருந்து எடுத்துடணும். ஸ்டவ்வில் சின்ன பர்னரில் மீடியம் ஃப்ளேமில் 2 to 3 நிமிஷம் வச்சா போதும். குக்கர் சூடாக இருக்கும்ல, அதனால இதை இன்னொரு சில்வர் பவுலுக்கு மாற்றிட்டேன். இதான் முக்கியமான பாட். நம்ம ஸ்பைசி டேஞ்சி மசாலாவை கட் பண்ணி இது உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்படி நல்லா ஷேக் பண்ணி எல்லா பாப்கார்ன்லேயும் மேலே பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணிடுறேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, சூப்பர் செம்ம கிறிஸ்பி ஸ்பைசி டேஞ்சி பாப்கார்னாக இது சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது.